ஹலோ வணக்கம். இது ஷிரடி vlog-ஓட செகண்ட் பார்ட். எங்கள் அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ செகண்ட் பார்ட்டுங்க. ஷிரடி இது பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே விட்டு பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இப்போ காலையில் 6:30 மணிங்க டைமு. விஐபி தர்ஷனத்துக்கு வந்திருக்கோம். கேட் நம்பர் 1. உள்ளே 6:30க்கு போனோங்க. 7:30க்கெல்லாம் வெளியில் வந்துட்டோம். சூப்பராக தர்ஷனம் பண்ணோம். 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட பாபாவை தர்ஷனம் பண்ணாங்க. அங்கேயே நின்று பார்த்து தர்ஷனம் மெதுவாக பண்ணிட்டு வந்தோங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மனசு நிம்மதியாக இருந்தது பாபாவை பார்த்தோன்னே. இங்கே க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். இது ஃப்ரீ தர்ஷனம். கேட் நம்பர் 2 நினைக்கிறேங்க. இந்த இடத்துல போனால் எப்படி 2 to 3 hours ஆகும்னு நினைக்கிறேன் தர்ஷனம் பண்ணுறதுக்கு. நாங்கள் காலையில் வரும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்கங்க தர்ஷனத்துக்கு, ஃப்ரீ தர்ஷனத்தில். மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் செம்ம ரஷ்ஷுங்க. பார்க்கவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. இதுதாங்க கோயில் ட்ரஸ்ட்டோடைய கடை. பிரசாதம், விபூதி, சந்தனம் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். நாங்கள் வரும்போதெல்லாம் இங்கே தான் வாங்குவோம். நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. வேறு எந்த கடையிலையும் வாங்க மாட்டோம், அங்கே தான் வாங்கிட்டு போவோம். பாருங்கள், துவாரகாமாய்க்கு வந்துட்டோம். எவ்வளோ ரஷ் இருக்காங்க பாருங்கள். பாபா இங்கே தான், எப்போ இங்கே தான் இருப்பாருங்க பாபா. அதுவும் இல்லாமல் பாபா இருந்த இடத்துல டைல்ஸில் ஃபேஸ் தெரியுங்க. போனால் கண்டிப்பாக அது பாருங்கள். அவங்க உக்காந்துருக்கிற இடத்துலையே பாபா இருந்த இடத்துல அங்கே ஃபேஸ் தெரியும். அது நான் போகும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். இதை பாருங்கள், பக்கத்துலேயே சாவடி இருக்குது. இது துவாரகாமாயி. இது எதிர்க்கவே சாவடி பாருங்கள். சாவடி படுக்கும்போது இங்கே தான் படுப்பாங்கன்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் பாய்ஸ் போகிறாங்க, ஒரு பக்கம் கேர்ள்ஸ் போகிறாங்க. இது 2 நிமிஷத்துலேயே தர்ஷனம் ஆகிடுது. தர்ஷனம் பண்ணிவிட்டு அங்கேயும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் அலௌட் இல்லை. அது பார்த்துட்டு எதிர்க்க அந்த சாவடி எதிர்க்கவே ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோடுக்குள்ளே போனோன்னா மஹல்சாபதி ஐயாவோட வீடு இருக்குது. மஹல்சாபதி ஐயா யாருன்னா, ஷிரடிக்கு பாபா ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கும்போது மஹல்சாபதி ஐயா தான் பார்த்தாருங்க. கண்டோபா டெம்பிளில். கண்டோபா டெம்பிளோட பூஜாரிங்க அவர். அப்போது பாபாவை பார்த்து ஆவோ சாயின்னு கூப்பிட்டாங்க. ஆவோ சாயின்னா வாங்க சாயின்ட்டு. அப்போது அந்த பேர் வச்சது எல்லோரும் சாயி சாயின்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. அவங்க வீடு தான் இது, மஹல்சாபதி ஐயாவோட வீடு. அவங்க வீட்லேயே சமாதி வச்சுருக்காங்க. அவரு பூஜாரியாக இருந்த கோயில் இதுதான். அந்த பூஜாரியாக இருந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு அடிக்கடி பாபாவும் வருவாருங்க. அதுக்கு தான் இந்த கோயிலில் போய் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகாமல் வராதிங்க. இந்த இடத்துலலாம் பாபா நடமாடி இருக்காங்க. இந்த கோயிலோட பேர் கண்டோபா டெம்பிளுங்க. இது பாபா கோயில் ஷிரடியிலேருந்து இங்கே வரத்துக்கு 1.5 kilometers தான் இருக்கும். ஷிரடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா பாபா இந்த இடத்துலலாம் நடந்திருக்காரு, அங்கெல்லாம் இருந்திருக்காருங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பார் பாபா. அதனால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமியை வீடியோ எடுக்க விடலைங்க. அதனால தான் வெளியிலேயே எடுத்திருக்கேன். இவர் தான் மஹல்சாபதி ஐயா. அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அந்த கோயிலில். பாருங்கள், இதுதான் ஃபுல் ஸ்ட்ரக்சரோட கோயிலோட ஸ்ட்ரக்சருங்க. உள்ளே போனால் சின்ன கண்டோபா சாமி இருப்பார். அது சிவனோட ரூபம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ மாத்துக்கு உண்மை எனக்கு தெரியாது. துவாரகாமாயி சாவடி எதிர்க்க ஒரு ரோட்டில் மஹல்சாபதி ஐயா வீடு இருக்குதுன்னு சொன்னேன்லங்க. அது பக்கத்துலேயே லக்ஷ்மி பாய் அவங்க வீடு இருக்குங்க. அது வீடுனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சின்ன கோயில். அவங்க யாருன்னா பாபாவுக்கு அம்மா மாதிரி. அவங்க சாப்பாடுலேருந்து எல்லாம் பாபாவுக்கு அவங்க தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பாபா இறக்கும்போது லக்ஷ்மி பாய் அம்மா கிட்ட 9 காயின் கொடுத்துட்டு இறந்து போனாங்க. அந்த 9 காயின் லக்ஷ்மி பாயோட அம்மா ஃபோட்டோவும் அந்த காம்ப்ளெக்ஸில் சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்கங்க.
இதுதான் அந்த லக்ஷ்மி பாயோட அம்மாவோட கோயில். இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. அதுக்குள்ளே ஃபோட்டோவும் அந்த அம்மாவோட ஃபோட்டோவும் காயின்ஸ் இருக்குங்க. நீங்கள் போனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போகும்போது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தீங்கன்னா வர வழியிலே துவாரகாமாயி சாவடி பக்கத்துலேயே இதுவும் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக தரிசனம் ஆச்சுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போனோங்க. ரூமுக்கு போய் லஞ்சை சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலோட பேர் வந்து காளி மாதாங்க. இது சனி சிங்கப்பூருக்கு போகிற வழியில் இருக்குது. சனி சிங்கப்பூருக்கு இந்த கோயிலுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. இதை பார்த்துட்டு தான் நாங்கள் சனி சிங்கப்பூருக்கு போனோம். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, கோயிலுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் உண்டியல் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம மனசில் நினச்சது அந்த உண்டியலில் 1 ரூபி காயின்னு இல்லைன்னா 5 எவ்வளோ இருக்கோ அது நம்ம இங்கேருந்து மேலேருந்து போடணுங்க. போட்டால் அந்த உண்டியலுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அதை பண்ணணும். சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக சனி சிங்கப்பூருக்கு போனோங்க. இந்த கோயிலில் நல்லா இருக்குங்க. உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் கிளாஸ்லேயேங்க, கிளாஸ் ஃபினிஷிங்கு சூப்பராக இருக்குது. ஒர்க்கெல்லாம் கிளாஸ் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. அதெல்லாம் காட்டியிருக்கேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேருங்க. பாருங்கள், எல்லோரும் அந்த உண்டியல் முன்னாடி தான் நிற்கிறாங்க. மேலேருந்து போடணும் அந்த உண்டியலில். அந்த உண்டியலுக்குள்ளே போச்சுன்னா நம்ம நினச்சது நடக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணோன்னா பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்குதுன்ட்டு. ஃபுல்லு கிளாஸ் ஒர்க்கு தாங்க. அவ்வளோவா சரியாக தெரியல இதில் வீடியோவில். நேராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பழைய காலத்து கோயிலுங்க. இதுதான் சனி சிங்கப்பூர் கோயிலுங்க. லெஃப்ட் சைடில் கால் கழுவிட்டு ரைட் சைடில் செருப்பை விட்டுட்டு அப்புறமா லெஃப்ட் சைடில் கால் கழுவிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போனோம். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, எந்த வீட்லேயும் கடையிலையும் கோயில்லையும் எங்கேயும் கதவு இருக்காது. இந்த கோயில் 24 ஹவர்ஸ் சாமியை தரிசனம் பண்ணலாம். வாஷ்ரூமுக்கு கதவு இருக்காதுங்க. வாஷ்ரூம், டாய்லெட் எதுக்குமே கதவு இருக்காது. ஸ்க்ரீன் தான் போட்டு வச்சுருப்பாங்க. சனி சிங்கப்பூர் ரீச் ஆகும்போது 7:30 நினைக்கிறேங்க. சுத்தமாக ரஷ் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கேயே நின்று தரிசனம் பண்ணோம். கோயிலையே எண்ணெய் கொடுப்பாங்கங்க. காசு கொடுத்தோன்னா கோயிலுக்குள்ளேயே எண்ணெய் கொடுப்பாங்க. நல்லெண்ணெய். வெளியிலலாம் வாங்கிறது வேண்டாங்க. யாருன்னா வந்தீங்கன்னா உள்ளேயே கொடுப்பாங்க. வாங்கிட்டு இந்த இடத்துல தான் ஊற்றணும். நம்ம ஊற்றினோன்னா நேராக சாமிக்கு போய் அபிஷேகம் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சிஸ்டம்மு. இங்கே ஊற்றினோன்னா அங்கே போய் ரீச் ஆகும். பாருங்கள், எல்லோரும் ஊற்றிட்டு இருக்காங்க. இதை ஊற்றிட்டு தான் போய் சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 30-40 பேர் கூட இல்லைங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. எப்பவும் வரும்போதெல்லாம் ரஷ்ஷாக இருக்கும். இந்த வாட்டி அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. நல்லா பார்த்து தரிசனம் பண்ணோம். பாருங்கள், கிரவுண்டில் இருக்குது சாமி. எந்த பக்கம் கதவு செவ்வறு எதுவுமே இல்லை.
ஃபுல்லாகவே காட்டியிருக்கேங்க. ஒரு இடம் மிஸ் பண்ணாமல் காட்டியிருக்கேன். சனி சிங்கப்பூர்து சாமியோட வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.